எங்களோட தகப்பண்ட பரம்பரை தான் அண்ணாவி கத்தரை. அதிலிருந்து நீ அப்பா வயது போயிட்டு வயது போனதால் அவர் இந்த பின்னுக்கு பழகி வந்த கூத்துக்களில் 2 நான் கலந்து அவரோட ஈடுபட்டால் எனக்கு நம்ம மத்தாள் அடி அது இதெல்லாம் நல்லா தெரியும். My father also one of the Koothu performer. My grandfather also Koothu performer. Continuously they are hand over that performance style to others. Traditional is identify one of the ethnic groups, language, rituals, emotions. They are elements of culture in India. அது தம்பி நான் என்ன தெரியுமா, நாங்கள் ஏற்கனவே பிறந்த காலத்திலே நான் பள்ளியால் விலகினத்து போது நாங்கள் அந்த பாட்டு படித்து கூத்தாடி அதுகளில் போய் இப்படி ஈடுபட்டுத்தோம். கூத்து பாட்டும் படிக்கிறதான், அடுத்தது சினிமா பாட்டும் படிக்கிறதான். இனி மற்ற நடிக்கையும் பழகுனேன். இப்படியே ஆக்கள் கூத்த இப்போ எல்லாரும் நாங்கள் நடித்து பழகணும்னு பழகித்தோம். வடமோடி கூத்து மகாபாரதத்தில், கம்பர் ராமாயணத்தில் இதுகளெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி போகணும் வரதுன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நல்லா படிச்சுட்டேன். படித்து தான் இதை செய்கிறேன். One village ready to perform one of the Koothu, they make the meeting. They announce villages. The villages come and one of the temple or any other common areas. They decided Annaviyar. Annaviyar is a director of the Koothu. He is a drummer and trainer and dance and music. He has to able to do male character and female character. Otherwise our villages can't call Annaviyar. நான் ஆடக்குள்ள சின்ன ஆள் தானே. அப்போ எங்களுக்கு அண்ணாவியார் தான் குருவாக வருதான். அவர் தான் எல்லாம் செய்வார். ஆடி காட்டுவார், படித்து காட்டுவார், செய்வார். பிறகு நான் கூத்து பழகுள்ள அம்பட்ட சீனியர் அண்ணாவியார் இருந்தவர். அவர் பழையத்தம் அப்படி சொல்லி அவர் அதிகமாக சொல்ல மாட்டார். மத்தாளத்தெல்லாம் அடிப்பார். புள்ள விட்டால் மத்தாளத்தான் அடிப்பார். அவரோட பழக்கம். எங்களோட சீனியர் சித்தப்பங்காராக்கள் இருந்தவங்க அவளையும் பழைய கூத்தாடி அவங்க வந்தவங்களுக்கு ஆடி காட்டுவாங்க. இப்படி தானே அப்படி தானே சொல்லி. அப்போ எங்களுக்கு அது என்றால் அந்த நிறையா கற்றுக்கணுன்ற ஆசை அப்போ இருந்தது. இப்போ குறைவு. இப்போ காட்டி கொடுத்தா கோபம் வருது ஆக்களுக்கு. அப்போ நாங்கள் எவ்வளவு செய்தாலும் அதை தாங்கிட்டு அதை கற்றுக்கொள்ளணும், நாங்கள் திறமையாக நடிக்கணும் என்ற ஆர்வம் அப்போ இருந்தது எங்களுக்கு. எனக்கு நான் பழகக்குள்ள 9 வயது கட்டிய காரணம் பழக்கின இளையம்பி அண்ணாவி தான். அவர் தான் பழக்கின பாசுவதில் பழகி அவர் அடி தான் வாங்கின. அவர் அடித்து தான் பழக்கினவர் என்ன சரிக்கவர். அப்போ நம்ம கைத்தவர் அவர் தான் என்ன அவரை கூத்தானா ஆடின ஃபுல்லாக. நான் எப்படி ஆனால் பார்க்கணும் 15 கூத்துக்கிட்ட ஆடிச்சிட்டு 2 வயதுக்கு. இப்போ நான் அப்போ 2 மாத கூத்துக்கு உடுப்பு போட ஆடலையாவண்டையும் சுகத்திரைக்கு உடுப்பை மாற்றி 5:30 மணிக்கெல்லாம் உடுப்பை மாற்றி தான் ஆடினேன். Every process time villages observing. Annaviyar is correct. Annaviyar choosing correct characterization. You don't rope out. You don't rope out in the performance, from that performance. That is in the audience or villages watching you. Sometime if you rope out or go any other areas, and the villages can't respect you, that particular performer. Whole time morning 8:30 to evening 5 or 6 o'clock continuously Koothu rehearsal is going on that particular area. Some come and visit, sometimes others are going marketing, continuously practices here.
sometimes they don't hold my name, Sandrakumar. Ramar is coming. Arjunan sometimes using both name. Kandaya, one of the name of the Kandaya. He is expert Arjunan. Arjunan Kandaya. They are holding. They give the recognize. நாங்கள் இப்போ சட்டம் கொடுப்போம். முதல்ல என்னண்டா இப்போ பாத்திரத்துக்கிற பேர் எழுதி சட்டம் கொடுப்போம். சட்டம் பாத்திரத்துக்கிற பேர் இப்போ துரியோதனன், கண்ணன், சகுனி, சுஜாதனன், இலக்கணன் அப்படி என்று இருக்கும் நாடகத்தில் பேர்கள். அஞ்சால தரமர், பீமன், அரிச்சுனன், அவிலன், ஜகாதேவன் எல்லாம் இருக்கும். துரோவதை அவங்களோட பேர்களை வந்து எழுதுவேன். இப்போ தரமர் அசரமற்ற பேர் எழுதி போட்டு அதுக்கு தகுந்தாக்களை பார்ப்போம். இப்போ அதுக்குள்ளே வந்திருப்பாங்க ஒரு 18-20 பேர் கூத்தாடண்டு வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு தெரியும் தான் இங்கே எவன் இதை கொண்டு ஒப்பேற்றுவான், எவன் இதை தள்ளி விடுவான் என்றதை பார்த்து தரமருக்கு உரியவனை தரமருக்கு வைப்போம், துரியோதனுக்கு உரியவனை துரியோதனுக்கு வைப்போம். அப்படி வைப்போம். வச்சு பழக்குவோம். பழக்கிறேன்னா இப்படி தான் தாளங்கள் சொல்லி நீ அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து, விருத்தங்கள் சொல்லி கொடுத்து, வசனங்கள் சொல்லி கொடுத்து பழக்குவோம். அப்படி ஒரு மாதத்துக்குள்ளே பழக்குவோம். அந்த காலத்தில் கொஞ்சம் கூட போகும், இப்போ கொஞ்சம் கதியாக வருது. பழக்கி எடுத்து எல்லாரையும் கிளியர் பார்ப்போம். ஒரு ராவைக்கு வச்சு இரவையில் தான் வச்சு பார்ப்போம். எப்படின்னா இன்னும் 7 மணிக்கு இரவைக்கு 7 மணிக்கு விட்டோம்னு சொன்னால் வெளியே 5-5:30 முடிஞ்சதுண்டா சரி, அதைத்தான் கிளியர் பார்க்குறேன். அப்போ 5:30 முடியும் வேண்டாம் கிளியர் பார்த்து போட்டு அடுத்த 2 நாள் விட்டோ இல்லை 3 நாள் விட்டோ உடுப்பு எடுத்து கட்டி மறுகாரம் கேட்டோம். That makeup and costumer invited to see how many dress, how many things of that items and other things also. Makeup designer, costumer, he is also villager. அந்த மேக்கப் பண்ணுறதுக்கு மேக்கப் பண்ணுற இடத்துல அந்த நாளில் இங்கே வந்து வேலர் ஒன்று ஆள் இருந்தவர், பலத்தாச்சன் இருந்தார். 2 பேர் இருந்தவங்க. 2 பேர்கிட்டையும் அவங்க கூத்துக்கு மேக்கப் பண்ண போனால் நான் அவடத்த போகிறேன், போய் அதை இதை செய்கிறேன். அப்போ அவங்களுக்கு நான் கொஞ்சம் செய்ய அவங்களுக்கு அது என்னது இதாகிட்டு பிறகு என்ன அவங்க வந்து என்ன கூப்பிட்டு விட்டுட்டு அவங்க படுத்துருவாங்க. அப்படி செய்து வந்தேன் நான். பிறகு தானாகவே பழைய மாடல்லே அதை உடுப்புகளை செய்ய துவங்கிட்டேன். நான் உடுப்பு கட்டத்தவங்க நான் நினைக்கிறேன் ஒரு 88ஆம் ஆண்டு அப்படி தான் இருக்கணும். 88ஆம் ஆண்டு அப்படி தான் உடுப்பு கட்டியிருப்பேன். பழைய ஞாபகம் என்னென்னா பழைய உடுப்பு கட்டின ஞாபகம் இருக்கு, கூத்தாண்ட ஞாபகம் இருக்கு. பழைய முறையில் வந்து இப்போ நாங்கள்லாம் முழுமையான கொடுக்கு கட்டுவோம். இப்போ தான் கொடுக்கல் மாற்றம். பழைய புது முறையில் கொடுக்கலை கட்டுறோம். பழைய அப்படி இல்லை, பழைய படத்துக்கு தான் பிடிச்சி கட்டுவாங்க. கொடுக்கா கட்டுவாங்க, சாலுவா கட்டுவாங்க, வேறு கைக்கு 4 கட்டை கட்டுவாங்க, கொண்டு ஒரு லேட்டஸ்ட் கட்டுவாங்க. அவ்வளோதான் இந்த பழைய முறை. பிறகு அதுலேயும் இன்னொரு முறை என்னென்னு சொன்னால் சில பேர் கோட் போடுவாங்க, கோட் போட்டு பிஞ்சியில் போட்டு செய்வாங்க. பற்றி தென்மோடி கூத்துக்கு கரைப்பிடுப்பு, அது இப்போ இல்லை, அந்த கரைப்பிடுப்பை போட்டு அதுவும் ஷர்ட் போட்டு கரைப்பிடுப்பு கட்டி சால் குறுக்கால மறுக்கால போட்டு அந்த பூமுடி ஒன்று இருந்தது, அந்த பூவால் செய்யப்படுற முடி ஒன்று. அது 5 தட்டு 7 தட்டு அப்படி 3 தட்டு அப்படி. இப்போ பெரிய ராசாண்டினா ஒரு 7 தட்டு, மந்திரி கண்டா 5 தட்டு, சும்மா சாதாரண கண்டா 3 தட்டு அப்படி அந்த இதில் செய்து ரவடெல்லாம் போட்டு அதை ஆடுவாங்க, செய்து ஆட்டிக்கிறாங்க. அதுவும் ஞாபகத்தில் இருக்கு. These are the very important process of the Koothu in Tamil areas, which is very important. Without this process, we can't say Koothu.
university level, they are using only dance and music. They are performing on the picture frame stage. They are saying Koothu. Conceptually, we are fighting. That is not Koothu. Koothu is this process. This is a Rama, modern play. The kallari editor, rehearsal, which is very important to develop every aesthetic and part of the elements of the Koothu. Rehearsal time, sometime I don't singing song loudly. My amma or others grandma said that you are wrong. You sing like this. See, singing a song. Some performers, eldest performers, showing that time, you don't stand like this. You don't stand. He come and he have the flexible rehearsal time. The rehearsal time is a flexible. Every villagers shouting and encouraging give the comments to develop that performance. This is a aesthetic of the Koothu. The practices called or training called kallari edital. Kallari is like this, round stage, outdoor in the common areas. Previous time I heard 1 year. Now the maximum takes 6 months, minimum 3 months. ஆடிதான் இப்போ பாட்டுகளுக்கு ஆடணும், விருத்தத்துக்கு ஆடணும், சண்டைக்கு ஆடணும், ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு ஆட்டு வரும். இப்போ இன்னொரு பாட்டு போதுண்டா அந்த பாட்டுக்குரிய ஆட்டு வரும். ததிந்த தாண்டி சொல்லி ஒரு பாட்டு இருக்கு, என்ன செய்வோம் ஏது செய்வோம் கன்னிமார்களை என்று சொன்னால் அதுக்கு ததிந்தத்தான் என்ற ஒரு தாளம் வரும். என்ன செய்வோம் தம்பி மாறேன்டா அதுக்கு ஒரு ஆட்டம் வரும். அப்படி ஒவ்வொரு டியூனுக்கும் ஒரு ஆட்டம் வரும். அந்த ஆட்டத்தை அண்ணாவிமாறு காட்டி கொடுக்கணும். அதுலேருந்து தான் நாம் கற்றுக்கொள்ளலாம். அவர் எப்படின்னு சொன்னால் நான் சரியா இப்போ நம்ம இப்படி இப்போ தாளம் நமக்கு சரியா இப்போ இப்படி ஆடையிலான இப்படி ஆடையிலானா இப்படிண்டா அவர் தான் வந்து விழாவில் நிற்பார். இப்படி ஆடண்டா ஆடத்தான் பண்ணணும் நாம் மரா இப்படி என்று சொன்னால் இப்படி ஆடத்தான் பண்ணணும். மரா கிருகிறானா கிருகாட்டி ஆடி இப்போ ஒரு வாத்திமார் அப்படி தானே இப்போ படிப்புகளை எப்படி வாத்தி சொல்கிறோம் அதே மாதிரி தான் இது. There are two script. One is written script. In the written script. Others is a performance script. Written scripts from the Mahabharata, Ramayana story. Others is making stories, our king stories, and other stories also. We have a Vikramaraj Singh stories. They are one of the stories. I also play. Performance script is Annaviyar. Performance script is that thinking mind. There are many different method of dance. We can say dance. We call in Tamil ஆட்டம். அது முறை வந்து என்றால் எங்களுக்கு அந்த நாடகத்திலே சொல்லுது.
இன்னென்ன மாதிரி பட வகுக்கணும். இந்த மகாபாரத யுத்தத்துக்கெல்லாம் சில இடங்களில் பட வகுக்கணும். பட வகுத்து 2 கத்திக்கு நின்று தான் அந்த சண்டைகளை செய்யணும், செய்து அது முடிக்கணும். அதுக்காகத்தான் இந்த படம் பார்க்குறதுக்காகத்தான் தேர், குதிரை எல்லாம் எடுத்தால் அந்த கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்வைக்கோ எதுக்கோ ஒரு நல்லா இருக்குமன்றதுக்காகத்தான் அது செய்கிறது. அப்போ அவங்க நீ கூத்துக்களை பழகி எடுத்து அரங்கேற்றுவாங்க. அரங்கேற்றி நீ வீட்டுக்கு வீடு ஆடுவாங்க. சில நேரத்தில் ஆடாமல் உடுப்ப விட்டு போவாங்க. இதுகளெல்லாம் நாங்கள் பார்த்து தான் எல்லாத்தையும் நாங்கள் கண்டு கழிக்கிறாங்க. மற்றது அதுக்கு பிறகு நாங்கள் 56 நான் கூத்து பழக தொடங்கிட்டேன். தொடங்கினா நீ அவங்கள்ட அனுபவங்கள் தான், நீ வழக்கங்கள் கண்டு பழகினது. இந்த அண்ணாவிமார் முழு பேர்கிட்டையும் கண்டு பழகின தாளம், பொன் கூத்துக்கு போகிற தாளம், ஆண் கூத்துக்கு போகிற தாளம், இதுகளையெல்லாம் நான் நல்லா அறிஞ்சு கொண்டேன். அறிஞ்சு தான் நான் செய்கிறேன் தாளங்கள். ஆண் கூத்துக்கு தாளம் வைக்க வேண்டியனால் தாத்தை தாகதிகதாம் கத்திமீத்த அதிங்கணத்தை ராதை தாகதிகதா தத்திமீத்த அதிங்கணத்தை ஐவர் கொலு துரியன் கொலுவுக்கும் அந்த தாளம் வரும். மற்றது பொன்கூத்துகளுக்கு வந்து யாழ்கரமே தீய தேவி அம்மா யான்கரங்குவித்தேன் பாராய் தனித்த பமக்கரி தனித்த பல யாழ்கரமேந்திய தேவி அம்மையான்கரங்குவித்தேன் பாராய். 2க்கு சில பல புடியடிகள் அது இதெல்லாம் கணக்கு இருக்கு. எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு நான் செய்கிறேன். இவ்வளோதான் ஆனதுக்கு மனங்களுக்கு எதுவும் இல்லை. அந்த இதுகள் தான் நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறான். ஓ நல்லப்பட மகன் சொல்லி வேலைடா கந்தன் விரத்தாடாவோட மேடையில் ரெண்டு சொன்னால் அது எங்களுக்கு தானே ஒரு இது. இந்த அண்டானதுக்கு இதில் கட்டுறா மாத்தாளோட கட்டத்தாமனு தான். கந்தம் கட்டணும், கந்தம் பாட்டு படிக்கணும், கந்தம் சிலர் அடிக்கணும்னா நான் கட்டத்தாமணும். இப்போ நீங்கள் வந்து இறங்க நான் சொன்னால் நான் இறத்தாமணும். அதுதான் எங்களுக்கு திறப்பேன். தம்பி இந்த கூத்து ஆடினாலும் அதே மாதிரி வரும், அந்த கூத்து ஆடினா சரி. ஆனால் எனக்கு கூடுதலாக பொன் கூத்து ஆடினா தான் கொஞ்சம் நம்மளோட குரலுக்கு முடுப்புல போட்டால் மாலை போடாதானும் போடுவான். பொன் கூத்து தான் நம்மளோட குரலே இதுதான். பாட்டும் அப்படி தான். ஆண் கூத்தானா கொஞ்சம் இதுதான். பொன் கூத்துக்கு என்ன கணக்கு நிகழ்ச்சி கடைப்பிடிக்கலாம், தத்தி தான் போடுறது, இப்படி குந்தி விளம்புறது, அதுதான் நான் கூடுதலாக பார்க்கும். ஆண் கூத்துக்கு அவ்வளோ பெரிய நான் வில்ல பிடிச்சி ஆடுறான், ஆடி ஒரு சிலக்க கட்டுறேன், இதெல்லாம் அப்படி இல்லை. பொம்பளை கூத்துக்கு தான் நான் கூடுதலாக வருது. இப்போ பொன்கூத்தில் வந்துச்சா நான் பார்க்க போனேன். அம்மா தங்க பதக்கம் என்ன சருகை பல பலன சரவண சமூக வேலா மனம் எறினோ வாண்டுவை நீதா தெய் தானித்த பாதி என்ற கூட அப்படி இருக்கணும். தையா தானிக்க பாதி ஏனாயா தங்க பதக்கம் என்னண்டு போனால் இப்படி ஆடி மரா இப்படி எட்டு ஆடி மரா இப்படியெல்லாம் போய் மரா இப்படியெல்லாம் செஞ்சு வரணும் கையெல்லாம் மிதிச்சு. ஆண் கூத்தில் அப்படி இல்லை. ஆண் கூத்தில் வந்தால் தையா தான் தத்தி இது வந்தோன்னா நான் நிற்க வேண்டிய அம்பிலோட அவன் தாளக்கட்டு பேப்பர் அண்ணாவியார் நாம் உதற வேண்டியா. தாளக்கட்டு we call தாளக்கட்டு. entering time தா தா கிட்ட தரி கிட்ட திமிதக்க தா தா கிட்ட தோம்தரி தா. that is a தாளக்கட்டு. that is a we can say one of the entering time. First enter time the Koothu person should dance this like this thalakattu. King son is a he is a different young man. He is able to using his body and energy. They use a in a fast thalakattu. And the woman's character using a in a sensitive normally
nice thalakattis also. அதில் எப்படின்னா பொன் கூத்துக்கு நல்ல தாளம் வைப்பாங்க, நல்ல திருப்புற மகிட சங்காரி, நல்ல திருமகாலட்சுமி சேவி என்ற தாளம் வைப்பாங்க. அது வடிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல மறக்க முடியாத தாளங்கள் அது. மற்றது ஆண் கூத்துகளுக்கு வைப்பாங்க சத்தாங்கு இடத்ததிங்கன தகதிய தகதாதியர் அதிங்கன தோமன்ற தாளங்கள். இதுகளெல்லாம் இப்போ இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள். இதுகளால் தான் இப்போ எங்களுக்கும் இதுகளை கேட்டு தான் அந்த ஆர்வம் எங்களுக்கும் உண்டாகினேன். மற்றது ஒரு குருவுக்கு பின்னால் நின்று தான் இதை முக்கியமாக கற்றுக்கொள்ளணும். வேறு தனியாக நான் போய் கற்றுக்க மாட்டோம். அதில் விசேஷங்கள் கொஞ்சம் கூட இருக்கும், அதில் வித்தியாசம் இருக்கும். மற்றது கொப்பியில் கழிக்கிறது இருக்கு, கழியாதது இருக்கு, சேர்த்து எடுக்கிறது இருக்கு. இப்போ இதுகளெல்லாம் எல்லாத்தையும் ஒரே போட்டு இழுத்துட்டு போன வேண்டியனா அதை ஒப்பேற்றிக்க மாட்டோம். இப்போ இப்படி விசேஷங்களெல்லாம் நெஞ்சில் மறக்க முடியாத சம்பவங்கள் உருவாகிருக்கு. போரில் வெல்ல சரமது கையிலேந்தி சாரியாய் போரில் வெல்ல சரமது கையிலேந்தி பழைய அண்ணாவியார் முந்தின அண்ணாவிமார் இருந்துச்சுன்னா அவங்க சரிமுறையாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு பாட்டு படிக்க போகல அந்த பாட்டை நாங்கள் எங்கே பணிக்கணும், எங்கே உயர்த்தணும், எங்கே இழுத்து போகணுன்றதெல்லாம் பழைய ஆக்கள் சொல்லுவாங்க. இப்போ ஆக்களுக்கு அது அந்த மெட்டீரியல் சரியான முறையில் இழுத்து அதில் கொண்டு போகிறதுக்கு அவங்களும் குரல் வளமும் போதாமல். அதான் அந்த பழைய ஆக்களுக்கும் புதாக்களுக்கும் வித்தியாசம். ஆடிட்டு பிறகு அந்த கூத்தை வந்து ஒரு இடத்துல ஆடணும், வேறு ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல ஆடணும்னு சொன்னால் அந்த ஒரு கூத்து கலரி கட்டுறது, கம்பு கட்டி கொண்டு ஓலை கட்டி தென்னங்குத்தி எல்லாம் போட்டு அதுக்குள்ளே தான் அதுக்குள்ளே செய்து அன்றைக்கு அதுக்குள்ளே குடி போடுறேன். பழைய முறை அதுதான் குடி போடுறேன். குடி போட்டால் அன்றைக்கி பொங்கல்லாம் செய்து ஊருக்கு பெரியாக்களுக்கு சொல்லி அன்றைக்கு குடி போவோம். குடி போய் அன்றைக்கு ஆடுவோம். அப்புறம் அதுக்குள்ளே தொடச்சி ஆடி வருவோம். ஆடி வரக்குள்ளே சலங்கை கட்டுண்டு வரும். சலங்கை கட்டுண்டிக்குள்ளே அன்றைக்கு கடைக்கு வெள்ளையெல்லாம் கட்டி வளைச்சி பந்தல்லாம் போட்டு அன்றைக்கு சலங்கை காட்டும். சலங்கை காட்டக்குள்ளேன்னா இப்போ எங்களோட அப்பா அம்மா மாதிரி எங்களோட சொந்தக்காரர்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு வந்து கடைக்குள்ளே சால்வை காட்டுவாங்க, எம்பளப்பு தருவாங்க, சால்வை காட்டுவாங்க. அப்போ எங்களோட வீட்டு வழியும் பெரிய பெரிய பானையில் சோறாக்கப்படும். எங்களோட சொந்தக்காரர்கள் எல்லோரும் வருவாங்க. அன்றைக்கு ஒரு விழா மாதிரி அந்த கிராமத்தில் அன்றைக்கு ஒரு விழா மாதிரி தான் அப்போ நடந்து வந்தது. அப்புறம் அரங்கேற்று விழாவும் அதே மாதிரி தான். அரங்கேற்று விழாவும் பெரிய அப்போ அறிக்கை இந்த இது பெற்றோன் வச்சான், அதுவும் அதே மாதிரி தான் பெரிய ஒரு விழா மாதிரி தான் ஆடி. அப்புறம் காலையில் எல்லோரும் சேர்ந்து அண்ணாவிமாரி சால்வை காட்டணும், எல்லோரும் முளைச்சிண்டு. அப்புறம் அண்ணாவியார் வீட்டை போவோம், வீட்டு ஆடி படிக்கணும். அப்புறம் முகாமையாளர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போட்டு ஆடி படிக்கணும். அப்புறம் ஊரில் எல்லாரோட வீட்லேயும் ஆடணும், ஆடி படிக்கணும். இதுதான் பழைய முறை நடந்து வந்தது. களரி அந்த போட்டு அதை மண்பட்டி விஷத்தி மேலே மேடையாகி வேலை செய்து அது வளைச்சி கம்புகள் நாட்டி எல்லா வேலையும் செய்து மேலுக்கு 2 மரம் 2 பக்கம் நாட்டுருவேன். வெள்ளையை மேலே இழுத்து ஏற்றுறதுக்கு ஆட்டி மேலே இழுத்து ஏற்றினா வெளிச்சம் போடலாம். வளைச்சி சோடிப்பாங்க, பட்டுக்கடத்தாச்சால வளைச்சி வடிவாக சோடி எல்லாம் செய்தான். கூத்தை போய் ஒரு உடுப்புக்காரன்கிட்ட போய் நாங்கள் கூத்தரங்கத்தை போகிறோம், என்ன ரேட்டு கேட்குறா இவ்வளோ வந்து அவருக்கு காய்ச்சி கொடுக்குற மரா வந்து இங்கே வந்து டோபிக்கும் வெள்ளை கட்டுறதுக்கு அவருக்கும் ரேட்டை பேசி அவருக்கும் காயை கொடுக்குற காயை கொடுத்து போட்டு தான் நாங்கள் அந்த ராவைக்கும் அந்த கூத்தை அவங்க வந்து உடுப்பு கட்டுவாங்க, அவன் வந்து இது பண்ணுவான். நாங்கள் வெளிச்சம் எல்லாம் போட்டு எல்லா வேலையும் செய்ய நாடகத்தை தொடங்கி ஒப்பேற்றுறான். Last stage is different. Tamil name is a kallari. The Koothu performers first entering time in the kallari, villages who are friends, relatives, other areas also invited people. All are come to that kallari, that stage, to give the gift. I think sometime take 15 minutes. They all are common groups to give the envelope in the money
They wear flowers, malai, to wind the like this vesties. The performance is become a different image. ஒத்துழைப்பாங்க, ஜனங்கள் எல்லாம் ஏராளமாக வரும். எங்களுக்கெல்லாம் வந்து கடையில் ஏறி மாலைகள் போட்டு காட்சிகள் தந்து இப்படியெல்லாம் நல்ல முறையாக நடத்துங்கள் எல்லா ஜனங்களும். ஆறுற பிள்ளைகளும் நீ மக்களுக்கு அறிவிச்சு கொள்கிற அப்படியெல்லாம் வந்து சந்தோஷங்கள் செய்வாங்க. நாங்கள் நீ ஆடி அரங்கேற்றி விடியவும் இறங்கி அவங்கள போய் உடுப்பு அவளும் கண்டு போட்டு நாங்கள் வீட்டை வரோம். வேறு வேறு ஊர்லேருந்தெல்லாம் பாருங்கள், பஞ்சங்கனி மாங்கனி சில அங்கே இங்கே நாங்கள் அறிவிக்கிறானே, ஒருவருக்கும் அறிவித்தல் போட்டு தான் கூத்தரங்கேற்றோம். சரியான ஜனம் வரும். Whole night the Koothu continuously performing. In the morning time they finish the Koothu. After that go one of the village temple to worship their heart, beat one of the rhythm and worship. Then every home to home to perform small piece of the Koothu. They ready to perform every home in front of their home. One is some villages can't to watch that Koothu. Second one is to show their hierarchy. First the home by home performance, the performers should perform Grama Niladari or one of the education people, so hierarchy caste. Other thing is to collect money from that hierarchies have wealthy people to share money to collect for Annaviyar and for the expenditure. சம்பளங்கள் அவ்வளோ கூட நாம் எடுக்கிறதில்ல. அந்த காலத்தில் வந்து ஒரு 4-3 தருவாங்க. இப்போ வந்து ஒரு 10,000 ரூபா அரங்கேற்றி அவங்களுக்கு கொடுக்குற அளவில் ஒரு 10,000 ரூபா தான் வாங்குகிறோம். அதுக்கு கூட இல்லை. ஏன்டா நாம் அது செய்யக்கூடாது. அன்னதத்தில் வந்து கூத்தாண்டாக்குள்ள வந்து இப்போ வரி உன்னோட மனச்சரிப்பாங்க. ஒரு ராவையும் அண்ணாவைக்கு கல்லோ அது கொடுக்கணும், இனி சேத்தனியில் அது கொடுக்கணும். அதுக்கு பிறகு இனி கலரி ஆடப்புறம் சலங்கை கட்டுறண்டாக்கி சலங்கை நாம் வாங்கணும். அதுக்கு பிறகு 3 நாளைக்கு பிறகு வரிக்காய் போடுவாங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபா 400 ரூபா எல்லோரும் கொடுத்தானே ஆகணும். 10-15 பேர் சொன்னால் அதை கொடுத்தானே ஆகணும். அண்ணாவி சம்பளம், உடுப்பு சம்பளம் எல்லாம் அன்னதத்தில். இப்போ அப்படி இல்லை. கூத்துக்காரர்கள் தாங்க எல்லாம் நாங்கள் செய்கிறேன். நாங்கள் தான் கொடுக்குறோம். அவர கூலி, உடுப்பு கூலி, இனி நோய்க்காராக்கள கூலி, அந்த கொள்ளை கட்டுற கூலி எல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் தான். இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன ஏதோ ஒரு நிறுவனங்கள் இருந்தாலும் எதுனாலும் கொண்டு உதவி செய்யுது. அன்னது அப்படி இல்லை. We got one of the problem after that bow and tsunami time. Some NGOs come to give that money to depend that money. NGOs. That is very difficult. Our villages individually, selfly, they decided and contribute their money, their chair money, they perform. Which is very our traditional method of Koothu system.
என்னை பொறுத்தளவுக்கு பொதுவாக பார்க்க போனால் கூத்துக்கு ஒரு ஆடணும். ஒரு கலைகளில் முக்கியமாக கூத்தாடணும். கூத்து ஆடுறதுல காரணம் என்னென்னா ஊருக்குள்ளே ஒரு மத்தால் அடியோ எது இருந்தால் கொஞ்சம் வருத்தம் குறையும். வருத்தம்ன்ற சாமான் டக்குனக்குள்ளே வராது. மத்தால் அடி இல்லாட்டி எப்பயும் வருத்தம் தான். வருத்தம் வந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த கொஞ்சம் காலம் வச்சு நாங்கள் இப்போ கிட்ட எல்லோரும் கூத்தாடினேன் கொஞ்சம் குறையுது. எதுக்கும் தான் அது மத்தளம் கேட்கணுமா. மத்தளம் கேட்டால் அது ஊருக்குள்ளே ஒரு முசிப்பாத்தி மாதிரி சில ஜனங்கள் வரும். இப்போ நான் பார்க்க போனால் ஒரு கூத்து கலருக்கு வாரண்டி சொன்னால் எப்படி கணக்கு எப்படியும் ஒரு 2000 1500 ஜனம் வரும். இதை கூத்து பார்க்குறது வெளியே கணக்கு 1500 வரும். அப்போ எப்படியே நம்மளோட முசிப்பாத்தி அதை பார்க்குது. அது ஊருக்குள்ளே ஒரு முசிப்பாத்தி மாதிரி கட்டாயம் அது இருக்கணும். அப்படி தான் ஒரு நாடகம். அப்படி தான் அந்த நேரத்தில் சின்ன வயதில் வில்லுக்குள்ளே ஊரியங்கட்டு பாகர புளியங்கண்டடி கண்டலடி இப்படின்ற வகையில் எல்லா இடமும் சரிவர கூத்து ஒரு வருஷத்தில் 2 கூத்து அங்கே நடந்துட்டு தான் இருக்கும். நாங்கள் பார்க்க போகிற மற்ற என்னடா அதில் இங்கே அண்ணாவிமார் காணாதானே அங்கேருந்து வாழைச்சேனிருந்து அண்ணாவிமார் பாரு. அது எங்கட சீனியப்பா தான் இளையம்பி அண்ணாவியாரன்ட்டு அப்பாட தம்பி ஒரு ஆள். மற்றது கண்ணமுத்து அண்ணாவியாரன்ட்டு ஒரு ஆள். அவங்களும் வந்து இங்கே பழக்கிற அந்த நேரம் நாங்கள் போய் பார்க்குறோம். நாங்கள் சின்ன பார்த்துட்டு வரோம். இது மகன் அந்த நாளையில் தெரியுமே. அந்த நாளையில் கூத்தண்டி நாள் அன்னத்தில் டிவியும் இல்லை. சினிமாவில் நேரத்தில் இருந்திருக்கலாம் வரைக்கும் இப்படி இந்த மகடி எழுதுது. அந்நேரத்தில் சனம் கூத்தண்டியில் கூட முதலாவது இருக்கும். இப்போ எல்லாம் அநேகமாக இல்லை. அந்த கூத்தண்டை வழியில் பேருக்கு இப்போத்தைய மாட்டத்துகளுக்கு அது என்னன்னு தெரியாது. இப்போ கவலைக்கிழங்கு அண்ணனால் இதுன்றவருக்கு இப்போ கவலைக்கிழங்கு கவச்சி கொடுத்துள்ளது என்ன தெரியாது. அவனுக்கு என்ன தெரியாது. பனங்காப்பானை இப்படி கேட்கல நினைக்கிறவன். நாமெல்லாம் அந்த நேரத்தில் பனங்காய் கண்டா விட்டு கொடுக்குறோம். அப்படியா இது கூத்தண்டை கூட எல்லாருக்கும் அநேகமாக இல்லை. ஒரு சில பேருக்கு இப்போ அந்த ஆசை விட்டு போகாது. வெங்கட பிள்ளைல எங்கட பிள்ளைகளுக்கு அந்த கூத்தண்டா அது எங்களுக்கு ஒரு இதை நல்லா உடுப்புகள் போட்டு மாற்றுகள் அடிச்சு கிருஷ்ணர் அடிச்சுனா பச்சை மாற்று அடிச்சு இப்படி ஆடுறது தான் எங்களுக்கு விருப்பம். அது எல்லாருக்கும் மட்டும் இல்லை, சில இதுகளுக்கு இருக்கு. எங்களை அது இப்போ இடையில் கொஞ்சம் இவங்க இந்த டிவி உற்பத்தியாகின துண்டுக்குள்ளே கொஞ்சம் இவங்க சின்னாக்களெல்லாம் கொஞ்சம் அதில் பார்த்து அவங்களுக்கு இதாக போய் இந்த கூத்தை கொஞ்சம் சவுத்துட்டாங்க. சவுத்துட்டு இருந்து போட்டு இப்போ 2 வருஷத்துக்குள்ளான இங்கே கூத்துக்கள் இடையிடையே தொடங்கி நடக்குது. அதுக்கு முதல் கொஞ்ச காலம் இல்லை உண்டு. அவங்க ஒத்துழைப்புகள் செய்வாங்க, செய்தவங்க தான். மற்றது என்னென்னா எல்லாம் அவங்களாலே எல்லாம் முழுதும் அழிஞ்சதான். எங்களோட கொப்பியல் பராமரிப்பு முழுதும் நாங்கள் இந்த யுத்தம் பாதிப்புகள்லாம் ஓடக்குள்ள எல்லாம் முழுதும் சுலாமிலேயும் யுத்த பாதிப்பிலேயும் தான் எங்களோட முழுதும் மத்தாளங்கள் எல்லாம் 2 மத்தாளம் இருந்த சோக்கான மத்தாளம் உண்டு. முழுதும் சுலாமியில் போனோம். யுத்த பாதிப்பு கூட இருந்ததையும் கள்ளனுகள் வீடு கள்ளனுகள் கொட்டியில் அடிக்கிட்டு இருந்தாங்க. கொட்டிலுக்குள்ளே தூக்கிட்டு போட்டு போனால் ஒரு சாமானும் இல்லை. திரும்பி வந்து பார்க்கவும் மாடு படுக்கும். இப்படி கணக்க துன்பம் பட்டுட்டோம். தம்பி யுத்தம் நடந்த இயக்கத்தை ஆரம்பிக்க சண்டை நடக்கக்கூட சரியா. ஆனால் இயக்கம் கூத்து பெரியாக பொடியன் அது ஆக்கள் இல்லை தானே. இங்கே ஆக்கள் வந்து அடுத்த நாளைக்கு கொண்டு போயிடுவாங்க ஆக்களை குடித்து. அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். ஆனால் இதில் கொஞ்சம் கஷ்டம் தான் கூத்தாடுறது. எப்படியும் ஆடுறதுனா இப்போ நம்மளோட 2 வயதில் உள்ள ஆக்கள் தான் ஆடலாம். இதெல்லாம் மட்டங்கள் இருக்க விடையாது. 2 பிள்ளையும் தான் 2 பிள்ளைகளையும் பிடிச்சி நான் இப்படி போய் தான் பொருளாக கொண்டு வந்து சேர்த்தணும். அப்படியெல்லாம் தான் போய் எடுத்தனான். அதெல்லாம் இன்றைக்கு 2 பிள்ளையா நான் ஒருத்தருக்கும் ஆபத்து இயக்கத்தால் ஒன்றும் வரல, தப்பை வச்சுத்தாரு. இன்றைக்கு பிள்ளைகள் ஒன்றுக்கும் ஒரு ஆபத்து இல்லை. நம்மளோட மனைவியும் ஆனால் எங்களை சகோதரம் கணக்கு சேர்த்துருக்கு. யுத்த காலம் வேண்டாம். யுத்த காலத்தில் கூத்தாடையலாச்சா ஏன்னு சொன்னால் ஆக்கள் சேர்ந்து ஆமி பிடிச்சி கொண்டு போடுவான். அப்படி கணக்கு விரையில் தாக்கிட்டான். இப்போ விளந்தாரி மட்டும்தானே கூத்துக்கு வந்தால் அவர்கள் வந்து ரவுண்டப் பண்ணி பிடிச்சிட்டு போனாலும் ஒத்த போக்கு தான். அதோடைய மரகா இல்லை. மரகா ஜனங்கள் முழுதும் காட்டு வழி ஒழிக்க துவங்கிட்டு அந்த கதையே இல்லை, கூத்தே இல்லை யுத்த காலத்தில்.
அழியும் என்று சொல்கிறதுக்குரிய காரணம் என்னடான்னு சொன்னால் இப்போ சரி இப்போ நான் இந்த 20 கலரியில் 4 கலரி பனிச்சங்கனில் கட்டினது போட்டும் மற்றொரு 18 கலரி இங்கே தான் கட்டினேன் நான். இதுவரைக்கும் இந்த 18 கலரிக்கும் இவ்வாக அண்ணாவி ஆகிறேன்டா ஒரு 4 பேர் ரெண்டாலும் அண்ணாவி ஆகியிருக்கலாம். அப்போ அப்படி அண்ணாவி பழகாட்டி அதை ஆறு பாதிப்பானு சொல்லுங்க. அப்போ அது ஆறு படிப்பான். இதில் ஒரு அனுபவம் இல்லாதவன் படிக்கிறாது. நீங்களும் இப்போ என்பது எல்லாம் படித்த நீங்கள் தான் அந்த ஒரு கூத்து கோப்பிக்கு எடுத்து ஒரு பாட்டு படிக்க வாருங்க படிக்க மாட்டேன். அது ட்ரைனிங் எடுத்தவன் மட்டும்தான் படிப்பான். அதுபோல் இங்கே அதுக்கு பின்னால் போகிறதுக்குரிய சாத்தியக்கூறு எனக்கு விளங்குதில்லை. அதால் தான் நான் சொல்கிறேன் இது அழியப்படுற சொத்துன்னு தான் நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறேன். இப்போத்தைய பொறுத்தளவுக்கு மகன் கூத்துக்கு பெரிய விரும்புகிறாங்க. படம் பார்க்குற வேலை, ஃபோன் கைக்கிற வேலை இதான் நடக்குது. ஆனால் சில 1-2 இந்த இப்போ நாங்கள் ஆடினாங்கிற பிள்ளைகளுக்கு இது ஆடணுண்டான்னு சொல்லி இப்போ நாங்கள் ஆடக்குள்ள நாங்களும் ஆடத்தான் போகணும். இந்த சட்டம் கொடுக்கப்புறம் நாங்கள் நினைச்சேன். இப்போ அதுக்குள்ள கொஞ்சம் பெருள மாட்டங்கள் நாங்களும் ஆடத்தான் போகணுன்ற அதை ஊக்கம்தான் செய்யணும். நாங்கள் இப்போது ஒரு கூத்து சட்டம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்க பிள்ளைகள் பாத்திரம் எடுத்து ஆடக்கூடிய பிள்ளைகள் வந்து கூப்பிட்டா தான் நாங்கள் போய் அதை செய்து கொடுக்குறோம். போய் நாட்களை சேர்த்து கணக்கெடுத்து நாங்கள் இப்போ சட்டம் கொடுக்கக்குள்ள ஒரு பிள்ளையாருக்கோ சரஸ்வதிக்கோ அதுக்கோ கும்பிட்டு தான் நாங்கள் வணங்கி இந்த பாத்திரம் அவங்களுக்கு கொடுப்போம். அந்த பாத்திரத்தை கொடுத்து அவங்களுக்கு இன்னதுதான் பாட்டெழுதி கொடுக்குறேன். ஒரு ஊத்துக்காரருக்கும் பாட்டெழுதி வடிவாக கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த நடப்பழக்கிற ஆட்டம் கூத்து புழங்கி வச்சு இவங்களுக்கு சிறு சிறு பழக்கங்கள் எல்லாம் பழக்கி கொடுத்து வர மறுக்கா கூடுதலான பழக்கம் பழகி வர நேரத்தில் பழகி கொடுத்து நாங்கள் ஒப்பேற்றிக்குவோம். அரங்கத்தையும் செய்வோம். பல்கலைக்கழகத்திலையும் ஒரு 3 நாடகம் பழக்கியிருக்கேன். பள்ளிக்கூடங்களுக்கு பழகி எடுபட்டு முதலாம் புரட்சியில் எடுபட்டு போன உடனே ஒரு 11 நாளையால் அங்கே திருவண்ணாமலைக்கு எல்லாம் வர சொல்லி வரும். நாங்கள் இங்கேருந்து பிள்ளைகளையும் ஒழுங்கு பண்ணி அவங்க தனி பஸ் பிடிச்சி அரசாங்கத்தால் மற்றது உடுப்பு அது இது மத்தாளம் தாளம் முழுது நாங்கள் கொண்டு புரி பசி தானே அள்ளி ஏற்றுற போகிறோம். 6-7 நாள் பிடிச்சி நாங்கள் திரும்பி வர்றதுக்கு நாங்கள் அவ்வளோ நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி தான் ஒரு நாளைக்கு போடுவாங்க. 7 நாள் உலகி பிறகு திரும்பி வருவோம். அது நம்மள அண்ணாவிலாம் அந்த பிள்ளைகளை வடிவாக பழகி சாயலாக இடுப்பு வளைஞ்சி பொண்டுகளை பிடிக்காங்க போக்குவரத்துன்ற மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் அந்த பிள்ளைகளை பழக்கலாம். சும்மா கொண்டு போய் கம்பில் உடுப்பு கட்டுறா பாட்டி போட்டு அது சரி வராது. நானெல்லாம் வடிவாக பழக்கணும். நல்லா காய் எடுத்து கால் எடுத்து வசனங்கள் சொல்கிறேன். இந்த மாதிரி செய்யணும். போக்குவரத்துன்றால் நான் பழக்கணும். நான் பழக்கினா தானே சபையில் விடலாம். அப்படி தான் நான் செய்யறது. பொம்பளை பிள்ளைகள் தான் நான் கொண்டு போகிறேன் திருவண்ணாமலைக்கு அங்கெல்லாம் போட்டிக்கு. இப்போ நாம் ஒன்றும் தெரியாதவனையும் இப்போ அவனை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம் கண்டிப்பாக. என்னென்னு சொன்னால் இப்போ ஆக்களை கண்டு வைக்கப்பட்டுட்டு கதைக்க வைக்கப்பட்டு படிக்க வைக்கப்பட்டுட்டு எல்லாம் இருப்பான தானே ஒரு சில பேர். அவனுங்களை கொண்டுடலாம். நல்லா வழி கொண்டு வந்து நல்லா அரங்கேற்றம் செய்து விட்டால் அவனுங்கள் அதோடைய மறுக்கா கொஞ்சம் கதைக்க பேச ஜனத்தோட புலங்க அப்படியெல்லாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் வந்திருக்கு. இப்போ நடந்திருக்குது பிரச்சனைகள். சரியாக வைக்கப்பட்டு இருக்கிறவங்களையெல்லாம் இந்த அரங்குக்கு கொண்டு வந்தால் எடுத்துடுவானுங்கள். அப்போ அதால் கொஞ்சம் செல்வாக்குன்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் முன்னேற்றங்கள் அடையலாம். மற்றது இந்த கதைகளை கேட்டிருந்து இது இப்படி தான் போய் முடிஞ்சிருக்கு, இந்த சரித்திரம் இப்படி தான் போயிருக்குன்ட்டு நம்மிடம் பார்த்துட்டு இருக்காக்களுக்கும் அது விளங்கி போனால் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கான இப்போ அதுகள் கொஞ்சம் விளங்குற குறைவு மாதிரி அந்த காலத்தில் ஏன்னு சொன்னால் கூத்துக்கறியை விட்டாலும் போக மாட்டாங்க ஆக்கள்.
இப்போ அப்படி எல்லாம் இல்லை. இப்போ ஃபோனை கையில் எடுத்துகிட்டு அப்படி அடித்து இப்படி அடித்து அதுகளை போட்டு மினக்கெடுத்துட்டு இப்போதைய காலம் நடக்குது. அந்த காலத்தில் எங்களோட காலத்துகளில் கல்லடி ஓரத்தில் வந்து பாய் விரிச்சாங்கண்டா சரியாக இன்னும் கும்பிட்ட உறவு தான் எழுப்புவாங்க. அதை நல்லா கேட்டுட்டு இருப்பாங்க. Koothu is a community theatre. Without community, we can't say that is Koothu. Koothu is a community, indigenous properties. இதை முன்னேற்றணும். இந்த நாட்டுக்கூத்து இதுகள்ன்ற வகையை முன்னேற்றணுன்றதுக்காக நாங்கள் மன சந்தோஷத்துடன் இப்போ இதை தொடங்கிக்கிறோம். வங்க விடக்கூடாது.